ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நல்லா இருக்கு. ஃபிஷர்மேனுடைய ப்ராப்ளம்ஸ் தான் பேசிக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு கத்தி டைப்ல இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ரெண்டு படம் விட்டு நல்லா தான் இருக்கு. டீசல் ப்ரோ. ஓகே ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. மஜா படம் சூப்பரா இருக்குங்க. நல்லா அடிச்சு நல்லா அடிச்சிருக்காரு. நல்ல கதை, நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க படத்துல. இது மீனவர்களுக்கான ஒரு படம். மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, டீசலுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். தேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ. படமே நல்லா இருக்கு ப்ரோ. ஹரிஷ் கல்யாணுக்கு செம்ம கம்பேக். சூப்பரா இருக்கு படம். இது முன்னாடியே வந்து நல்லா இருக்கும். ரொம்ப லேட் ஆனதுக்கு ஒரு நல்ல படம். பட் ஓடிச்சுன்னா சூப்பரா இருக்கும். எல்லாருமே மறக்காம தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா இருந்துச்சு. டீசல் சூப்பர்ண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா தான் எனக்கு அது பாட்டுக்காக தான் வந்தேன். பார்த்து நல்லா இருந்துச்சு. அவள் தான் படம் ஓகே தான். நல்லா தான் இருக்கு. ஷூர் பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம். லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஓகே தான், ஃபைன் தான். என்ன படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், அது ஒரு புது கான்செப்டாக இருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. அதுதான் நம்ம என்ன இந்த பிளாக்ல வந்து அந்த டீசல் பெட்ரோலாக விற்கிறாங்களா, அது அதோட பேஸு. தென் அதுக்கப்புறம் ஒரு சில பல பிளாட்டஸ்லாம் வந்து இது ஆகுது. அவ்வளோதான். எனக்கு போர் அடிச்சது ப்ரோ. அவர் சொல்கிற ஜோக்கெல்லாம் 2000 காலி ஆயிடுச்சு. இப்போலாம் இல்லை. ஹரிஷ் கல்யாண் தான் ப்ரோ. அவர் தான் ப்ரோ படமே. யார் ப்ரோ? எனக்கு தெரில ப்ரோ. வேலையாகுது. படம் ஒரு வேலைக்கு 5க்கு 10க்கு வந்து 5 கொடுக்கலாம் ப்ரோ. ஹீரோனே எதுக்குன்னு தெரில. டீசல் போனதுனால டீசலில் தண்ணி கலந்துட்டாங்க போல. நல்லாவே இல்லை. புதுசாக கதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா மீனவர்கள் இருக்காங்களே, மீனவர்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு இது போட்டால் அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த முக்கியத்தை சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு இந்த போராட்டம் நடத்தும் போது வந்து ஒவ்வொரு இதையும் ஒரே போராட்டமாக நடத்தாத தனித்தனி இடத்துல நிறுத்தியிருந்தாங்க. கதைக்கேற்ற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு இதாக கொண்டு போயிட்டாங்க. படத்தில் வந்து இங்கே மீனவர்களாக இருக்காங்களே, மீனவர்களாக இருந்துக்கிட்டு அவங்க வந்து திடீர்னு வந்து பீச்சிலலாம் தனியாக வேறு இது கம்பெனி வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க. அவங்க திடீர்னு வேறு இடத்துக்கு போக முடியாது. அதனால் அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. நல்லாவே சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது என்னதே தெரியல ப்ரோ. சும்மா அவங்க இன்ட்ரோலுக்கு மட்டும் காட்டின மாதிரி இருந்துச்சு. எதுவும் தெரியல. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. முழுக்க அவர் தான் வந்தார். ப்ரோ கத்திலாம் இல்லை ப்ரோ. கத்திலாம் சாணம் பிடிக்கணும் ப்ரோ. ப்ரோ பண்ணுறீங்க? இது வந்து எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. நம்ம டெய்லியும் நியூஸில் பார்க்குற ஒரு விஷயத்த தான். அது ஒரு பிரச்சனை. ஃபிஷர்மேனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வருமோ அதெல்லாம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஹரிஷ் கல்யாண் வந்து நடிக்கிறாங்க. அந்த படம் அந்த வகையில் பார்த்தா இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? நல்லா இருக்கு உண்மையிலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்காந்து கவனிக்கணும். படத்தில் ஏதாவது லேக் இருக்கா? லேக்னா அதான் ப்ரோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொறுமையாக நம்ம உட்காந்து கவனிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்றது. செகண்ட் ஹாஃபில் தான் உண்மையிலே கதை இருக்குது. ஸோ நல்லா இருந்தது ப்ரோ. அது ஆல்ரெடி இட்டு தான் தேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு. ஓவராலாக உங்கள் வீடியோ பார்த்து ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வருவீங்க? ஒத்து தான் ப்ரோ. பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. டீசல் படம் நல்லா இருந்துச்சு. ஓகே தான் ப்ரோ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily.